பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். அரசாங்கத்திற்கு தோல்வி பயம் ஏற்பட்டுள்ளது. ஜோன்ஸ்டன் தாஜுதீன் விசாரணை. நாமல் ராஜபக்சவின் பதட்டத்தால் அரசுக்கு ஏற்பட்டுள்ள சந்தேகம். இலங்கைக்கும் சுவிட்சர்லாந்திற்கும் நேரடி விமான சேவை. வெகு விரைவில் அடுத்த தேர்தலுக்கு வாய்ப்பு. ஹிட்லரின் பாதையில் அனுர அரசு. ரணில் கடும் குற்றச்சாட்டு. குருநகரில் போதைப் பொருட்களுடன் நபர் ஒருவர் கைது. பிற்பகல் 1 மணிக்கு பின்னரான வானிலை. இலங்கை மக்களுக்கு எச்சரிக்கை. நாடு நாடாக சென்று நிதி திரட்டுவேன். அர்ஜுனா எம்பி பகிரங்கம். அரசாங்கம் அச்சமடைகிறது எனவும் அரசாங்கத்திற்கு தோல்வி பயம் ஏற்பட்டுள்ளதாகவும் முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இந்த பயம் அரசாங்கத்திற்கு இருக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு நாட்டின் ஆட்சி பொறுப்பினை எதிர்காலத்தில் நாமல் ராஜபக்ச ஏற்க உள்ளார் என அவர் தெரிவித்துள்ளார். கூட்டங்களை நடத்தும் போது எதிர்பார்க்காத அளவிற்கு மக்கள் கூடியதாகவும் இந்த மாற்றம் நிகழ்ந்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த மண்டபம் எமது அரசாங்க ஆட்சியின் கீழ் நிர்மாணிக்கப்பட்டது என்றாலும் நாம் சட்ட ரீதியான கொடுப்பனவு செலுத்தி மண்டபத்தை ஒதுக்கிக் கொண்டோம் எனவும் தெரிவித்துள்ளார். பொதுவாக அனைத்து கட்சிகளும் செய்வது போன்று நாம் இந்த மண்டப பகுதியை அலங்கரித்தோம் எனவும் அலங்கார கொடிகள் பிரதேச சபை நிர்வாகத்தினால் அகற்றப்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் அச்சத்தினால் அடக்குமுறைகளை கையில் எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ள ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ எந்த ஒரு கட்சியும் நிரந்தரமாக ஆட்சி பொறுப்பில் இருக்க முடியாது என தெரிவித்துள்ளார். போரை முடிவுக்கு கொண்டு வந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவே தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டார் எனவும் அதனாலேயே இந்த நாடு தோல்வியடைந்தது என அவர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த தேர்தலில் நிச்சயமாக நாம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். குருநாகலில் நடைபெற்ற கட்சி கூட்டம் ஒன்றில் அவர் இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார். இப்பொழுது பல வருடங்களுக்கு பின்பு மீண்டும் ரக்பி வீரர் தாஜுதீன் தொடர்பான விசாரணைகள் நடைபெறும் நிலையில் நாங்கள் நாமல் ராஜபக்சவை தாஜுதீன் கொலை சம்பவத்தில் தொடர்புபடுத்தவில்லை. நாமல் ராஜபக்சவின் பதட்டம் காரணமாகவே அவர் இதில் ஈடுபட்டார் என்று நான் நினைக்கின்றேன் என்று காணி மற்றும் நீர்ப்பாசன துணை அமைச்சர் சுசில் ரணசிங்க கூறினார். அனுராதபுரத்தின் தலாப பகுதியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் ஊடகங்களுக்கு பேட்டியளித்த போது அவர் இதனை தெரிவித்தார். ஈஸ்டர் தாக்குதல் மற்றும் நாங்கள் உறுதியளித்த அனைத்து விஷயங்கள் குறித்தும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. ஈஸ்டர் தாக்குதல் போன்ற சம்பவங்கள் மிகவும் பிரச்சினைக்குரியவை. குறிப்பாக ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக குழப்பமாக இருந்தது. இதை தவறான பாதையில் கொண்டு செல்ல, அது எடுக்க வேண்டிய பாதைக்கு பதிலாக வேறு பாதையில் கொண்டு செல்ல சில குழுக்கள் அமைக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. எங்களிடம் இருந்த தரவுகளையும் தகவல்களையும் சேகரித்து மீண்டும் விசாரிக்க தொடங்கினோம். அந்த விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அவற்றிற்கு எந்த தடையும் இல்லை, எந்த பற்றாக்குறையும் இல்லை. அந்த விசாரணைகள் சிக்கலானவை. தாஜுதீன் சம்பவத்தில் நாமல் ராஜபக்சவை நாங்கள் தொடர்புபடுத்தவில்லை. உண்மையில் ஹம்பாந்தோட்டையில் கொல்லப்பட்ட ஹஜ்ஜா என்ற நபர் காணொளிகளில் இருந்தார் என்பதுதான் சம்பவம் என்று காவல்துறை ஊடக பேச்சாளர் கூறினார். மேலும் அந்த நபரின் மனைவி நாமல் அடையாளம் காணப்பட்டதால் அவர் அதில் ஈடுபட்டதாக கூறவில்லை. நாமல் ராஜபக்சதான் அதை பற்றி கவலைப்பட்டார் என்று நான் நினைக்கின்றேன். காவல்துறை ஊடக பேச்சாளர் அதை அதிகாரப்பூர்வமாக வழங்கிய போது நாமல் ராஜபக்ச சம்பந்தப்பட்டதாக அவர் கூறவில்லை. அதன் பிறகுதான் இது கட்டமைக்கப்பட்டது. தாஜுதீன் கொலை தொடர்பாக வழங்கப்பட்ட புதிய உண்மைகள் மற்றும் தகவல்களுடன் நாமல் ராஜபக்சவை நாங்கள் இணைக்கவில்லை. மற்ற சம்பவங்களுடன் சேர்த்து நாமல் ராஜபக்ச தனது கவலை காரணமாக இதில் ஈடுபட்டதாக நான் நினைக்கின்றேன் என்று தெரிவித்துள்ளார். கொழும்பிற்கும் சூரிச் நகரத்திற்கும் இடையில் வாரத்திற்கு 2 தடவை விமானங்களை இயக்க எடல்வைஸ் ஏர்லைன்ஸ் தீர்மானித்துள்ளது. அக்டோபர் 28 முதல் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமையும் விமான சேவைகள் இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தின் சூரிச் வழியாக பயணிக்கும் பயணிகள் சுவிஸ் மற்றும் லுப்தான்சாவுடன் ஐரோப்பாவிலும் அதற்கு அப்பாலும் உள்ள பல இடங்களுக்கு அணுகலை பெறுவார்கள். சுவிஸ் ஏர்லைன்ஸ் குழுமத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் சுவிஸ் ஏர்லைன்ஸ் எடல்வைஸ் இலங்கைக்கான குளிர்கால விமானங்களின் தொடக்கத்தை குறிக்கும் வகையில் இந்த பயணத்தை முன்னெடுக்க உள்ளது. கொழும்பிற்கான சுவிஸ் தூதர் ஸ்ரீ வால்டின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் ஒரு சிறப்பு வெளியீட்டு நிகழ்வை நடத்திய போது இதனை கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் 2026ஆம் ஆண்டின் ஏப்ரல் மாதத்திற்கு முன்னதாக மாகாண சபை தேர்தலை நடத்துவது குறித்து அரசாங்கம் உத்தேசித்து வருகின்றது. மாகாண சபைகள், உள்ளூராட்சி மன்றங்கள் பிரதி அமைச்சர் ருவன் செனரத் இது தொடர்பில் கருத்து வெளியிடும் போது மேற்கண்ட விடயத்தை உறுதிப்படுத்தியுள்ளார். அத்தோடு மாகாண சபை தேர்தலை பிற்போடும் எந்த தேவையும் அரசாங்கத்திற்கு இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இருந்தாலும் மாகாண சபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் சில சட்ட சிக்கல்கள் எழுந்துள்ளதாகவும்
அவற்றை சீர்படுத்தியவுடன் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என்றும் பிரதி அமைச்சர் ருவன் செனரத் தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் தொடர்பான சட்ட சிக்கல்களை சீர்படுத்துவது தொடர்பில் தற்போதைக்கு பல்வேறு தரப்புடன் கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசு ஹிட்லர் போக்கிலான செயற்பாட்டை வெளிப்படுத்துகிறது என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்கே கடுமையாக தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளுக்கு சென்று இலங்கை குறித்தும் இங்குள்ள அரசியல் நிலைமைகள் தொடர்பிலும் விமர்சனங்களை முன்வைப்பது பிழையான வேலை என்றும் ரணில் கூறியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் ஏனைய கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் கூறுகையில் 1933ஆம் ஆண்டு ஜெர்மனியில் ஹிட்லர் அதிகாரத்திற்கு வந்தபோது அவருக்கு 50% அதிகமான ஆதரவு இருக்கவில்லை. ஹிட்லரின் கட்சி வெறும் 44% வாக்குகளையே பெற்றிருந்தது. தனது அதிகாரத்தை தொடர்ந்தும் தக்க வைத்துக் கொள்வதற்காகவே ஹிட்லர் அன்று எதிர்க்கட்சிகளை அளித்தார். கட்சிகளை மாத்திரமல்லாமல் எதிர்க்கட்சி அலுவலகங்களையும் இல்லாதொழித்தார். இரண்டாம் உலக போருக்கு பின்னர் செக்கோஸ்லோவியா மற்றும் ஹங்கேரியை கைப்பற்ற வேண்டிய தேவை கம்யூனிஸ்டுகளுக்கு இருந்தது. அங்கு சோவியத் படை மிக வலுவாக வேரூன்றியிருந்தது. இருப்பினும் செக்கோஸ்லோவியா நிறுவனரின் புதல்வர் வெளியுறவு அமைச்சக கட்டடத்தில் 4வது மாடி ஜன்னலில் இருந்து தூக்கி எறியப்பட்டார். இந்த விடயம் அன்றைய எதிர்க்கட்சி நாடாளுமன்ற குழுவில் விவாதிக்கப்பட்டது. ஜனாதிபதியும் அவரது தேசிய மக்கள் சக்தி அரசும் இலங்கையில் தற்போது செய்வது என்ன? ஜனாதிபதி அனுரவுக்கு வெறும் 44% வாக்குகளே உள்ளன. மக்கள் மத்தியில் எதிர்க்கட்சிகளின் செல்வாக்கு தற்போது அதிகரித்து வருகிறது. அதனை தடுக்கவே அவர் கைது நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளார் என ரணில் தெரிவித்துள்ளார். குறைந்த ஆதரவுடன் ஆட்சிக்கு வந்த ஹிட்லர் தனது அதிகாரத்தை தக்க வைக்க எதிர்க்கட்சிகளை ஒழித்தது போலவே தேசிய மக்கள் சக்தியும் அதே வழியில் எதிர்க்கட்சிகளை ஒடுக்குகிறது. நீதித்துறையை கட்டுப்படுத்தவும் இந்த அரசு முயல்கின்றது என்று தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதோடு வடக்கு, வடமத்திய, கிழக்கு, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு மேற்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் காலையில் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சீரற்ற காலநிலையின் போது அபாயத்தை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் போதைப் பொருட்களுடன் மற்றும் ஒரு தொகை பணத்துடன் 51 வயதான நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது சந்தேக நபரிடமிருந்து 8 கிராம் ஹெரோயின், 16 கிராம் ஐஸ், 120 போதை மாத்திரைகள் என்பனவும் 2,70,000 ரூபாய் பணமும் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த நபரிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாகாண சபை தேர்தலுக்கான நிதியை நாடு நாடாக சென்று திரட்ட உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். வெறுமனே வெளிநாடுகள் பொருளாதாரத்திற்கு மட்டுமே தமது உதவிகளை வழங்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேசம் தீர்வை பெற்று தரும் என்பதில் தனக்கு நம்பிக்கை குறைவாகவே உள்ளதாகவும் அர்ச்சுனா இதன்போது தெரிவித்தார். இதேவேளை தமிழ் மக்களின் இனப்பிரச்சினை தொடர்பில் எந்த அரசாங்கம் கலந்தாலோசித்து இதற்கு தீர்வு வழங்க முற்படுகிறதோ அந்த அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்க தாம் தயாராக உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா, எனது இனத்திற்கு எதிராக செயற்படும் அரசாங்கத்துடன் இருந்து கொண்டு ஒரு இனத்தின் கோடாரி காம்பாக ஒருபோதும் இருக்க மாட்டேன். மாகாண சபை தேர்தலுக்கான நிதியை நாடு நாடாக சென்று திரட்ட உள்ளேன். அத்துடன் புலம்பெயர் தமிழர்கள் எனக்கு உதவி செய்ய தயாராக உள்ளனர். இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமையை ஏற்படுத்துவதே அரசியல்வாதியின் பணி. அத்துடன் நாட்டில் உள்ள தமிழ், சிங்கள மற்றும் இஸ்லாமிய மக்கள் ஒன்றாக வாழ்வதற்கு உண்மையான தமிழ் பிரதிநிதி என்ற வகையில் கடமையாற்ற விரும்புகிறேன் என தெரிவித்துள்ளார். வடமாகாணம் தற்போது சமூக ரீதியாக மோசமடைந்துவிட்டது. 2009ஆம் ஆண்டுடன் தமிழர்களின் கலாசாரம் சீரழிந்துவிட்டது என தெரிவித்துள்ளார். அத்தோடு LGBTIQ எனும் கருப்பொருளை ஊக்குவிக்க கூடாது எனவும் அதனை வைத்து பணம் சம்பாதிக்க கூடாது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.